இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்ல தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தனையோ எண்ணங்களை மேற்கொள்ள தேவன் கிருபை தருகிறார். இதெல்லாம் நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா நம்ம நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஒரு எண்ணம் எழும்பும் போதே அதை அழகா டிசர்ன் பண்ணி இது தேவனிடத்துல இருந்து வருகிறதா, எங்க இருந்து வருதுன்னு சொல்லி டிசர்ன் பண்ணி நம்ம அந்த எண்ணத்தை சிறைப்பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறதெல்லாம் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, நம்ம மூலமாய் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களோட கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படும்படியாய் தேவன் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இத நம்ம எவ்வளவு தூரம் நமக்குன்னு எடுத்து நம்ம அதுல வேலை செய்யறோமோ, அத நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றோமோ, நிச்சயமா நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் மாறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நாள்ல கூட நேற்றைய தினத்துல ஆக்சுவலா நான் மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனா கூட ஒரு சாட்சியை நான் வாசிக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை. அந்த சாட்சி அதுவே இன்னைக்கு நமக்கு மெசேஜா, ஃபுல் மெசேஜா அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள்ல என்ன மாற்றம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருங்கிறத குறிச்சதான ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அப்போ அந்த அந்த மனிதர் அவர் ஒரு சத்தியத்தை போதிக்கிற ஒரு நபர் தான். அவர் நிறைய நல்ல அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு மனிதராம். அவருக்கு சைக்காலஜி, பிலாசபி, தியாலஜி இது எல்லாவற்றையும் கற்றறிந்த ஒரு மனிதர். அவருடைய அந்த புக் ஷெல்ஃப்லயே ஃபுல்லா புக்ஸா தான் இருக்குமா. அப்போ இவருடைய எல்லா ஞானத்துக்கும் அத்தனை வருஷம் அவர் படித்த படிப்பு, அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா அவர் அறிந்து கொண்ட காரியங்கள் எவ்வளவோ இருந்தா கூட இவர் உள்ளுக்குள்ள இவர் எதை உணர்ந்தாராம்? வெறுமையை தான் உணர்ந்தாராம். அவருடைய ஜெபங்கள் எல்லாம் ஏதோ பலன் இல்லாமல் இருக்கிறது போலையும், இவருடைய விசுவாசத்தை இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு செயல்படுத்துகிறது போலவும், இப்படி ஒரு சூழ்நிலையில அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு நிறைய ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர் தான். ஆனா கூட அவர் உள்ளுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றாராம்? எம்டியா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது? ஒரு நியூஸ் வருது. அவங்க தாய், அதாவது அந்த தேவ மனிதனுடைய தாய் என்ன செய்யறாங்க? மரித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கதான் அவருக்கு ஆஹ் சத்தியத்தை போதித்த ஒரு தாய். கிறிஸ்துவை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க அம்மா தான். விசுவாசத்துல அவர் வந்ததற்கு காரணமே அந்த அம்மா தான். ஆனா அந்த தாய் மரித்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அவர் கேள்விப்படுறாரு. அப்போ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களாம், அந்த அம்மாவுடைய பாடி என்ன செய்யுது? டாக்டர்ஸ் சொல்றாங்க, தாயினுடைய சரீரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் ஆயிட்டு இருக்குது. அவங்க ஹோப்பே கொடுக்கல. இன்னும் சில வாரங்கள் தான் அது, இன்னும் அதாவது கண்டிப்பா அவங்க மரிச்சு போயிருவாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட் அவருக்கு கடந்து அவங்க சொல்றத அவர் உள்வாங்க அவருக்கு ரொம்ப அவர் என்ன செஞ்சிட்டாராம்? உடைஞ்சு போயிட்டாராம். அவர் மணிக்கணக்கா ஜெபிக்கிறாராம். தேவன் கிட்ட மஞ்சாடிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது என் தாய் என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும், சுகமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்றாடுறாரு. என்னென்ன ஜபங்கள், என்னென்ன முறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரா? பிராக்டிஸ் பண்றாரு. எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஜபத்துல எப்படி ஜெபம் பண்ணாலாவது என் தாய் பிழைச்சுக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த வாஞ்சையில அவர் பண்ணாத ஜபத்தின் முறைகள் எதுவுமே இல்லை. எல்லா ப்ரேயரையும் அவர் ட்ரை பண்ணிட்டாரு. அத்தனை சாட்சிகள், எத்தனையோ ஆவிக்குரிய மனிதர்களை சந்திச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் வச்சும் அவர் என்ன செஞ்சுட்டாரு? ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. நிறைய டெஸ்டிமனிஸ் வாசிச்சு அந்த டெஸ்டிமனிஸ் எல்லாம் அவர் என்ன செய்யறாரா? கை கொண்டு அதையும் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த தாயினுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் அது எப்படி இருக்குதான்? பரிதாபத்துக்குரிய நிலைமையாய் மரணத்தை நோக்கிதான் அந்த தாய் போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு இப்போ
ஒரு குற்ற மனசாட்சி இவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு ஜெபத்தின் வல்லமைய சொல்லி கொடுத்த ஒரு தாய், விசுவாசத்தை சொல்லி கொடுத்த ஒரு தாய். ஆனா இந்த தாய்க்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியலையே. அப்ப நான் என்ன ஊழியம் செஞ்சு எனக்கு என்ன பலன்? நான் எப்படிப்பட்ட மகனா இருக்கிறேன்? உண்மையாவே நான் தேவனுடைய வல்லமைய அறிஞ்சிருந்தேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நான் நேசிக்கிற என் தாய்க்கு நான் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உடைந்து போன நிலைமையில அந்த நாள் ராத்திரி அவர் என்ன செஞ்சாராம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவருக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல. அவரு ஒரு அதாவது தேவன் மேல இருக்கிற அந்த ரெவரன்ஸ்ல, மரியாதையில, அன்புல அவர் முழங்கால் போடல. ஆனா முற்றிலும் தோல்வி அடைந்த நிலைமையில அவர் அந்த இடத்துல முழங்கால் போட்டு நிக்கிறாரு. எல்லா விதத்திலையும் அவர் ட்ரை பண்ணா கூட அவர் என்ன செஞ்சிட்டாரா, எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. விசுவாசிச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, எக்ஸாஸ்ட், முற்றிலுமாய் சோர்ந்து போன ஒரு நிலைமை, நம்பி நம்பி சோர்ந்து போன ஒரு நிலைமை. எல்லா முயற்சியையும் நான் செஞ்சுட்டேனே, இன்னும் ஏன் என் தாய்க்கு இந்த சுகம் கிடைக்கல? அந்த ராத்திரி முழுவதும் அவர் இருதயத்துல மிகுந்த துக்கத்தினால நிறைஞ்சு அவர் அழுதுட்டே இருந்தாராம். ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீரு? நான் எல்லாத்தையும் சரியா தானே செஞ்சேன். நான் உங்க வார்த்தைய தியானிச்சுட்டு தானே இருக்கிறேன். நான் உங்க ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய தானே செய்யறேன். நான் எப்பவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். ஏன் நீங்க எனக்கு பதில் தரல? இதுதான் அவருடைய கேள்வி. அதாவது ஜெபமே எப்படி இருந்தது, கேள்விகளா இருந்தது. அவர் மணிக்கணக்குல முழங்கால் போட்டு அழுதுட்டே இருக்கிறாரு. கண்ணீர் அவருக்கு அப்படி தார தாரையா அவருடைய கண்கள்ல இருந்து வழிஞ்சிட்டே இருக்குதாம். இவருடைய இருதயம் முற்றிலுமாய் உடைந்து போன நிலைமையில எப்படியும் அம்மாவை இழந்து போயிருவோமோ அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. டோட்டலா இப்ப அவருக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் நம்மை கைவிட்டு விட்டார். நான் என்ன அர்ப்பணிச்சிருந்தேன். ஆனா இந்த தேவன் என்னை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற இடத்திற்கு அவருடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அந்த இடத்துல அவர் ஒரு அது அவருக்கு வார்த்தைகள் இல்ல. அதுக்கு மேல ஜெபிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஜெபம் இல்ல. எந்த வாக்கு தத்தங்களையும் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு அவரால முடியல. ஆனா கூட அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இவர் அமைதியா முழங்கால் போட்டு நிக்கிறாரு. அவர் உள்ளுக்குள்ள அந்த அமைதலுக்குள்ள அந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், அவரால நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில இவருக்குள்ள இருந்து உணர்வுகள்ல சில சத்தங்கள் அவர் கேட்கிறத அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் எதையுமே ஃபீல் பண்ண முடியாத அவரு எப்போ ஜெபித்து எக்ஸாஸ்ட் ஆகி அமைதியா ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவருக்குள்ள இவருடைய உள்ளான அந்த ஆத்துமாவில இருந்து ஒரு சத்தம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அது காதுல கேட்கல, இவருடைய ஆத்துமாவில இருந்து அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறத இவர் ஃபீல் பண்றாரு. அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுதான், மை சைல்டு, என் பிள்ளையே, நான் உனக்கு எப்படி இல்ல, தூரமா இல்ல. நான் உன்னைய புறக்கணிக்கல, உன்னை தள்ளி விடல. நான் எப்பவும் உன்னைய என்ன செய்யல, விட்டு விலகல. ஒரு மொமெண்ட், ஒரு இமை பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. நான் எங்கேயோ தூரமா இருக்கிறேன்னு நீ என்ன செய்யற நினைக்கிற? நிச்சயமா இல்ல. நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். நீ தேடுகிற வல்லமை உனக்குள்ளதான் இருக்குது. நீ தேடுகிற அந்த அன்பு, அந்த தேவ அன்பு இன்னைக்கு உனக்குள்ளதான் இருக்குது. உன்னுடைய இருதயத்துலதான் அந்த அன்பும் ஊற்றப்பட்டிருக்குது. இனிய நீ தூரமா நீ பார்க்காத, அந்த அன்பும் வல்லமையும் எங்கதான் இருக்குது, இன்னைக்கு உனக்குள்ள இருக்குது. உன்கிட்ட இருந்துதான் அந்த அன்பும் வல்லமையும் அது என்ன செய்யுது, ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. நீ எதிர்பார்த்து இருக்கிற அந்த அன்பை தான் நீ கேரி பண்ணிட்டு இருக்கிற.
இந்த உலகத்தை படைத்தவருடைய அன்பு உனக்குள்ள இருக்குது. நீ என்ன விரும்புற அந்த ஹீலிங் அதுவே உனக்குள்ளதான் இருக்குது. அது ஏற்கனவே இஸ் ஆல்ரெடி ஃப்ளோயிங் த்ரூ யூ. உனக்குள்ள இருந்து அந்த ஹீலிங் என்ன செய்யுது? ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது. இத உணர்ந்த மாத்திரத்துல அவர் என்ன செய்யறாரு? அப்படியே இந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார், இந்த அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொண்ட மாத்திரத்துல இவர் அதுவரைக்கும் படிச்ச எத்தனையோ காரியங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே மாறுதல்களா அங்க தெரிய ஆரம்பிக்குது. இங்க ஃபண்டமெண்டலா அடிப்படையில ஒண்ணு அவர் என்ன செய்யல, சரியா புரியாததுதான் இந்த நிலைமைக்கு காரணமாய் அவர் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அவர் ஏதோ தேவனை மிகவும் தூரமா இருக்கிற நபராவும், அவரை என்ன செய்யணும், தன்னுடைய மக்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு, ஒரு பிச்சைக்காரன் எப்படி ஒரு நல்ல ஒரு பணக்கார மனிதன்கிட்ட கெஞ்சி இறங்கி கேட்கணுமோ அப்பதான் அவர் இறங்குவாருங்கிறது போலவோ அப்படித்தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு ஒரு ஒரு தேவ ரகமான ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது. அதாவது என்ன அப்படின்னா, தேவன் என்னோடு கூட கலந்திருக்கிறார். அவர் என்னை விட்டு ஒரு காலம் பிரியவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அவருடைய அன்புல நான் நிரம்பி இருக்கிறேன். அவருடைய தேவரகமான வல்லமையில நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத இவருடைய உள்ளான ஆத்துமாவில அவர் அதிகமாய் உணர ஆரம்பிக்கிறார். இததான் இயேசுவும் உணர்ந்ததை பார்க்கிறோம். என் பிதா என்னை எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை. என் பிதா எப்பவும் என் கூட இருக்கிறாரு. இந்த ஃபீலிங் அவருக்கு முழுவதுமாய் அவரை நிரப்ப ஆரம்பிக்கும் போது அவர் எங்கேயோ இல்ல, என்னுடைய வெரி கான்சியஸ்னஸ், என்னுடைய சிந்தனைகள்ல நான் ஃபீல் பண்ற இடத்துலதான் தேவன் என் கூட எனக்குள்ள இருக்கிறார். நான் மனிதன் அல்ல, ஏதோ தேவனை நான் முயற்சி பண்ணி அவரை ரீச் பண்ணணுங்கிற இடத்துல இல்ல, எனக்குள்ள தேவன் கலந்திருக்கிறார், என்னோடு கூட கலந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வல்லமை இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவருடைய ராஜ்யம் இன்னைக்கு எனக்கு உள்ள வந்திருக்குது அப்படின்னா நான் அந்த வெளிப்படுத்துதல் 1:6 நம்ம பார்க்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி மாற்றி இருக்கிறாராம், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாராம். இன்றைக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நம்மை அவர் எப்படி மாற்றி இருக்கிறாராம், ராஜாவாய் மாற்றி இருக்கிறாராம். அப்போ ஒரு ராஜா என்ன சொல்றானோ அதுதான் தேசத்துல நடக்குது. இன்னைக்கு நம்ம ராஜாவா ஆவிக்குரிய உலகத்துல என்ன பேசுறோமோ அதுதான் நடக்குங்கிறத அவர் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒண்ணு புரிந்து கொண்டார், நான் ஏதோ தேவனை கன்வின்ஸ் பண்ணிதான் அவர் எனக்கு பதில் கொடுக்க வைக்கிற இடத்துல அவர் இல்ல, அவரே எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது இவருடைய ஆழ் மனதுல அதிகமாய் அந்த நேரத்துல ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டதுனால அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் எழும்பி முழங்கால் படியிட்டதுல இருந்து அவர் எழும்பி அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு அவர் பக்கத்துல போறாரு. அவங்க அம்மா படுத்திருந்த அந்த பெட்டுக்கு நேரா போய் அந்த பெட்ரூம்க்கு நேரா போறாரு. இப்போ இந்த முறை அவர் அந்த தாய்கிட்ட செல்லும் போது ஒரு தோல்வியின் மனப்பான்மையில அவர் போகல. அவர் ஆழமா அவருக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடுகள், அவர் கான்சியஸ்ல அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச அந்த அந்த ஜெயத்தின் மனப்பான்மையோட அந்த தாய் கிட்ட போறாரு. அந்த தாய் அங்க எப்படி இருக்கிறாங்க, அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் அந்த தாய் இருக்கிறாங்க. அவங்களுடைய மூச்சு அப்படியே மேலும் கீழும் இறங்கிட்டே இருக்குது. அவங்கள அந்த தாய மரித்து போகிற ஒரு ஒரு தாயாய் பார்க்காதபடி முற்றிலுமாய் அந்த தாயை வேறு மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார்.
அந்த தாய்க்குள்ள நித்திய ஜீவன் ஃப்ளோ ஆகுறத அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தாயினுடைய நெற்றியில் அவர் கரத்தை வைத்து இவருக்குள்ள இருக்கிற அந்த பவர் அந்த தாய்க்குள்ள ஃப்ளோ ஆகுறத அவர் என்ன செய்யறாரா பார்க்க ஆரம்பிக்கிறார். எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு, எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து ஃபீல் பண்ணி அந்த தாயினுடைய நெற்றியில அவர் கரத்தை வைக்கிறார். வச்சுட்டு இதுவரைக்கும் அவர் தேவன் கிட்ட எப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்னா, அங்க பெட் பண்ணிட்டு ஒரு பிச்சை எடுக்கிறது போலதான், ஆண்டவரே என் தாயை குணமாக்கும், சுகமாக்கும், மனம் இறங்கும் அப்படின்லாம் ஜெபித்து கொண்டிருந்த அந்த ஜெபத்தை அவர் மாற்றி என்ன செஞ்சாரா, ஒரு இருதயத்துல ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட, ஒரு அதாவது முழுமையான ஒரு நம்பிக்கையோட, உறுதியோட அவர் என்ன சொன்னாரா, அப்பா முழுவதுமான பூரண சுகம் அது ஏற்கனவே என் தாய்க்கு உரியதாய் நீர் கொடுத்தபடியினால நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் த பர்ஃபெக்ட் ஹெல்த் தட் இஸ் ஆல்ரெடி ஹர்ஸ். அந்த பர்ஃபெக்ட் ஹெல்த் எங்க அம்மாவுக்கு உரியது. இப்பவும் எங்க அம்மாவுக்குள்ள அந்த ஜீவன் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறபடியினால நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நான் இன்றைக்கும் உங்க அன்பு எங்க மேல இருக்கிறபடினால, என் தாயின் மேல உங்களுடைய அன்பு இருக்கிறபடியினால நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எங்க அம்மாவுக்குள்ள அந்த சுகம் நடக்கிறபடியினால நான் நன்றி செலுத்துறேன். இந்த முறை அவர் கேட்கவே இல்லை, அவர் கெஞ்சவே இல்லை, பெக் பண்ணல. அவர் ஒன்ன புரிஞ்சிட்டாரு, எது சத்தியமோ அதை அக்னாலேஜ் பண்றாரு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணி இருதயத்துல இருந்து அதை ஃபீல் பண்ணி அந்த தாயின் மேல அந்த கரத்தை வைக்கிறாரு. அப்போ அந்த காட்ஸ் பவர் அது எங்கேயோ வெளியில இல்ல, இன்னைக்கு நமக்குள்ளதான் இருக்குதுங்கிறத அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி, அதை அறிஞ்சு, அதை அக்செப்ட் பண்ணி அந்த தாயின் மேல அங்க கரத்தை வைக்கிறாரு. அவருடைய ஜெபம் பழைய முறையில இல்ல, இந்த டிவைன் யூனிட்டி, இந்த தேவ ரகமாய் நம்ம எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு நம்ம எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், எனக்குள்ள அந்த வல்லமை என்ன செய்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதுங்கிற அந்த கான்சியஸ்ல. அதுக்கப்புறம் அந்த தாயினுடைய வியாதி அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அந்த தாய் எப்படி முழுமை அடைகிறார்கள், அந்த தாய் எப்படி வியாதியற்றவர்களாய் மாறுகிறார்கள், மரணத்தை குறித்து அவர் ஃபோக்கஸ் பண்ணல. அவர் நித்தியமாய் வாழ்கிறத குறித்து, ஜீவனை குறித்து அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. அது வரைக்கும் பயத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவர், பயத்துல அவர் என்ன செய்யல, வாழல. அன்புல அவர் என்ன செய்யறாராம், ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு காலையில விடிய கால அங்க ஆக ஆரம்பிக்குது. ஒரு அற்புதமான காரியம் அங்க நடக்குது. அந்த தாயினுடைய சுவாசம் நார்மல் ஆகிறத இவர் பார்க்கிறாரு. அந்த முழு நைட் அந்த அம்மா பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அந்த தாயினுடைய ஸ்கின் கலர், அந்த முகத்துல இருக்கிற கலர் கூட பல நாட்களா எப்படி மாறிடுச்சு. ஒரு பேல் கலரா அது மாறி ஒரு மாதிரி அந்த ஸ்கின் கலர் கூட மாறின அந்த சூழ்நிலை. அந்த விடிய காலையில இவர் ஜெபத்தை, இவர் எப்போ எனக்குள்ள இருந்த இந்த பவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி, அது அந்த கான்சியஸ்ல அவர் அதை அக்செப்ட் பண்ணி, நான் தேவரகமானவன், எனக்குள்ள இருந்து ஜீவன் ஃப்ளோ ஆகுது, இந்த ஹீலிங் எங்க அம்மாவுக்கு உரியது அப்படின்னு நன்றி செலுத்த ஆரம்பித்த அந்த வேளையில அந்த தாயின் இடத்துல மாற்றங்களை விடிய காலையிலேயே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அங்க நார்மல் ஆகுது, ஸ்கின் கலர் நார்மல் ஆகுது. ஒரு கொஞ்சம் நல்ல விடிந்த பிறகு அந்த தாய் கண் திறந்து பார்த்து இந்த மகனை அவ்வளவு கிளியரா அந்த தாய் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு வண்டர்ஃபுல் ட்ரீமை நான் பார்த்தேன். நான் ஒரு கார்டனுக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன், அது முற்றிலுமாய்
வெளிச்சம் நிறைந்த ஒரு ஒரு தோட்டமா இருக்குது. எனக்குள்ள அப்படி ஒரு சமாதானத்தையும் ஒரு அன்பையும் நான் அந்த கார்டனுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்போ நான் ஃபீல் பண்றேன். அப்போ அங்க இருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது. இது இது என்னுடைய நேரம் அல்ல. நீ என்கிட்ட வர்றதுக்கு இப்போ நேரம் இல்ல. இன்னும் தேவ அன்ப உலகத்துல நீ காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன் மகனிடத்துல சொன்னாங்களாம். எந்த அளவு இந்த மகனுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு வெளிச்சம் இருதயத்திலிருந்து தான் யார் என்று அறிந்து கொண்ட அந்த நிலைமையில இருந்து பயம் இல்லாமல் முழு நிச்சயத்தோடு நன்றி செலுத்தி செய்த அந்த ஜெபம் அந்த தாயை என்ன செஞ்சிருக்கு, திருப்பி உலகத்துக்கு கொண்டு வந்து அங்க 3 நாட்கள்ல அந்த தாய் என்ன செஞ்சாங்களாம், அவங்க விரும்பின சூப்ப கேட்டு அவங்க விரும்பி குடித்தாங்களாம். ஒரு வாரத்துக்குள்ள அந்த தாய் வீட்டை சுற்றிலும் நடக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரு மாதத்துல அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க திரும்ப ஆரம்பிச்சாங்களாம். அதற்கு அப்புறம் 12 வருஷம் ஹெல்த்தியா அந்த தாய் இருந்தாங்களாம். டாக்டர்ஸ் சொல்றாங்க, இது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆனா இந்த தேவ மனிதர் சொல்றாரு, இது ஒரு மிராக்கிள் தான். ஆனா அந்த லா ஆஃப் நேச்சரையும் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு லா ஆஃப் டிவைன் லவ், அந்த தேவ ரகமான அன்பும் சமாதானமும் தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. நான் இன்றைக்கு ராஜாவா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அது என்ன செய்து அந்த லா ஆஃப் நேச்சரை அது பிரேக் பண்ணக்கூடியதா இருக்கிறத அவர் உணர்ந்து கொண்டதா. அந்த அதற்கப்புறம் அவருடைய ஊழியத்துல பயங்கரமான அற்புதங்கள் நடைபெறுகிறத பல காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் சில சாட்சிகளை நம்ம கேட்கும் போதுதான் நமக்கு நம்ம யாருங்கிறது விளங்கும். அப்போ அதுதான் அவருக்கு ஊழியத்தின் ஆதாரமாய் அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இத ஃபீல் பண்ணி அவர் செஞ்ச ஒவ்வொரு ஜபங்களுக்கும் அது பதில் கிடைத்ததாம். அப்போ நம்ம சூழ்நிலைகளுக்கு நம்ம யாரு கிடையாது, விக்டிம்ஸ் கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கு நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்ம எந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர்களாய் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோமோ நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது ஜெயமாய் இருக்கும். இன்னைக்கு இந்த தேவ மனிதர் அவருடைய எண்ணங்கள்லயும் பல வகையான சிந்தனைகள், பல வகையான பயங்கள். அந்த தாயை குறிச்சு, அந்த மரித்து கொண்டிருக்கிற அந்த தாயை குறிச்சு அவ்வளோ பயம், அவ்வளோ கலக்கம். என் தாய் என்னை விட்டு போயிருவாங்களோ. ஆனா ஒன்றை அவர் புரிந்து கொண்ட மாத்திரத்துல அங்க பயம் போகுது, தான் யார் அப்படிங்கிற உணர்வு வருது. அந்த உணர்வுல இருந்து என்கிட்ட இருந்து டிவைன் ஹீலிங் தான் ஃப்ளோ ஆகும். ஏன்னா நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். யெகோவா ரஃபா எனக்குள்ளே கலந்திருக்கிறார் அப்படின்னு அத ஃபீல் பண்ணி அந்த தாயின் மேல கரத்தை வச்சு அவர் அத பேச ஆரம்பிக்கிறார். எதை பேசுறாரு? நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பா, இந்த பெர்ஃபெக்ட் ஹீலிங் என் தாய்க்குள்ள ஃப்ளோ ஆகுறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் யார் என்பதை அவர் உணர்ந்த பொழுது அந்த தாய்க்கு அற்புதமான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டதை அவர் பார்த்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் இதே ஆசீர்வாதங்களை தான் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம சூழ்நிலைக்கோ இல்ல ஏதோ ரிப்போர்ட் சொல்லுகிற காரியங்கள், மனிதர்கள் சொல்லுகிற காரியங்கள், இத நம்ம சீரியஸா எடுக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு வேதம் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்குது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே, வந்திருக்கிறதே. The kingdom of God is within you.
உங்களுக்குள்ளதான் அவருடைய ராஜ்யமே இருக்கு. அவருடைய ராஜ்யம் எப்படி செயல்படும் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி இல்லையா, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இப்ப கிங்டம்ல இருந்து நம்ம செயல்படணும்னா இந்த 3 நம்ம கிட்ட இருக்கணும். தேவ நீதி இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்ததா சமாதானம் இருக்கணும். இவருக்கு இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே இவர் இருதயம் எங்க வந்துட்டு, ரெஸ்டுக்குள்ள வந்துட்டு. அடுத்தது சந்தோஷம் இருக்கணும். என் தேவன் யார், என் தகப்பன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார், அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த விசுவாசத்தின் சந்தோஷத்தில் நிறைந்தவர்களாய் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது நேச்சருடைய லாவை அது என்ன செய்யும், பிரேக் பண்ணும். இல்லைன்னா சாதாரண மனிதர்களை போலதான் நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு இத நமக்கு இந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோங்கிறத புரியறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், மெடிடேஷன் பிரேயர் பண்றோம். இந்த மெடிடேஷன் பிரேயர் நம்ம ஆள் மனதுல சில காரியங்களை அது என்ன செய்யுது, பதிய வைக்குது. அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தா கூட இந்த ஆள் மனதுக்கு நம்ம மெடிடேஷன், இப்போ இயேசு கிறிஸ்து அவர் பிதாவோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார்னா இததான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த இன்டிமசில நான் யாரா இருக்கிறேன், என் அப்பா என் கூட எப்படி இருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள்ள எப்படி இருக்குது. அவர் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்த பொழுது கூட, மாம்ச சரீரத்தை எடுத்து மனுஷனாய் வந்த பொழுது கூட அவர் பிதா கூட அந்த உறவுல இருக்கிறார். இந்த உறவுல இருக்கிறது தான் மெடிடேஷன் பிரேயர். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட கொண்டு போறது அது உறவு கிடையாது, அது நம்ம விண்ணப்பங்கள். ஆனா உறவுல இருக்கிற மனிதன் எதையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த உறவுல இருக்கிற ஜபம்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். நம்ம எப்போ ஃபீல் பண்ணி ஒரு காரியத்தை, ஆமா நான் எந்த ஒரு வெளிச்சமா இந்த காரியம் நமக்கு கிடைத்து இந்த வெளிச்சத்துல இருந்து இத நம்ம எப்போ ஃபீல் பண்றோமோ நம்ம வாழ்க்கை அது அற்புதமாய் மாறும். நம்ம எங்க போனாலும் ஜீவ நதி நம்ம கிட்ட இருந்து புறப்படும். உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்குள்ள ஜீவன் கடந்து போகும். ஏன்னா உங்க கண்கள்லயே அந்த அக்கினி இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அக்கினிமயமான கண்களை உடையவர் இன்றைக்கு உங்க கூட கலந்து இருக்கிறார்னா உங்க கண்களும் அப்படி அக்கினிமயமாய் மாறும். நீங்க பார்க்கும் போதே ஒரு மனுஷனையோ மனுஷியோ நீங்க பார்க்கும் போதே அவங்களுக்குள்ள என்ன நெகட்டிவ் இருந்தாலும் அது தானாய் வெளியே போகிறத நீங்க உணர முடியும். அப்போ இது நமக்கு அவரோடு கூட இருக்கிற இன்டிமசில தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். இன்னைக்கு அந்த தேவ மனிதர் நைட்டு முழுசும் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, அதை ஃபீல் பண்றாரு, அது வெளிச்சமா அவருக்கு கிடைக்குது. உடனே அவர் சமாதானம் அடைகிறாரு, சந்தோஷம் அடைகிறாரு, பயம் போகுது. அவர் முழுவதுமாய் சமாதானத்தோடு வந்து அந்த தாய் மேல கரத்தை வைக்கிறாரு. அந்த தாய் பிழைத்துக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இதே தேவன் தான் நம்ம கூடயும் இருக்கிறாரு, நமக்குள்ளேயும் இருக்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது நிஜம், அது சத்தியம். எந்த ஒரு மனிதன்
அவர் எனக்குள்ள யாரா இருக்கிறார், எனக்குள்ள அவர் எப்படி கலந்திருக்கிறார் அப்படிங்கிறத மூளை அளவுல இல்ல, இருதயத்துல உணர்ந்து அறிந்து உணர்கிறானோ அவன் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் செய்ய முடியும். அப்போ இந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா இருக்குது. இந்த சாட்சியை மறுபடியும் நீங்க கேளுங்க. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை அந்த அவருடைய சாட்சி எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்குதாம். இன்றைக்கு இந்த சாட்சியை நம்ம கேட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனம். இதே மாதிரி நாமும் மக்களுக்கு என்ன செய்வோம்? சுகத்தை கொடுக்கிறவர்களாய், விடுதலையை கொடுக்கிறவர்களாய், ஜெயத்தை கொடுக்கிறவர்களாய், ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் தொடங்கி விட்டார் அப்படிங்கிறத நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இப்ப கூட ஒரு 10 minutes நம்ம ஒரு மெடிடேஷன் பிரேயர், ஆள் மனதுல நம்ம அவரை யாரா பார்க்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து, தேவன் எப்படி நம்ம கூட அவர் ஒன்றாய் கலந்திருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து அறிய போகிறோம். இது இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய, இன்றிலிருந்து நம்ம வாழ்க்கை நிச்சயமா இதை உணர்ந்து அறிகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வாழ்க்கையில மறுரூபங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும், ஜெயம் பெறுகிறத நம்ம பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஒரு அற்புதமான சாட்சியை நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அப்பா, பூமிக்கும் வானத்துக்கோ அவ்வளோ தூரம். ஆனா நீங்க சொல்றீங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இன்றைக்கு இவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோம் அப்பா. மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். வானத்துல உங்க சிங்காசனம் இருக்குதான், பூமியில உங்க பாதப்படி இருக்குதான். இத்தனை பெரிய தேவன், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், இன்றைக்கு எங்களோடு கூட நீ கலந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய சரீரத்துல நீங்க ஒன்றாய் கலந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம், நாங்க ஃபீல் பண்றோம், நாங்க உணர்றோம். எங்களுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் கிறிஸ்து எங்களுக்குள் நீர் கலந்திருக்கிறீர். உங்க அன்புதான் எங்களுக்குள்ள கலந்து இருக்குது. அத நாங்க உணர்றோம்ப்பா. நாங்க ஒரு நொடி பொழுது கூட நாங்க தனியா இல்ல. நீங்க எப்பவும் எங்க கூட இருக்கிறீங்கிறத அப்பா நாங்க அறிந்து உணரும்படியாய் ஆவியானவரே எங்களுக்கு நீங்க எங்களுக்குள்ள நீங்க கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு 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 நொடி பொழுதும் எங்க கூட நீங்க கலந்து இருக்கிறீங்க. யெகோவா ரஃபாவாய் எங்களோடு கூட நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. யெகோவா ஷாலோமாய் எங்க கூட நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நீர் வாழ்கிறீரப்பா. உங்க மகிமை அப்படியே எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுறத நாங்க பார்க்கிறோம். உங்க ஜீவன் எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுறத நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜீவனை உடையவர்கள், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். நாங்க முற்றிலுமாய்
எங்களுக்குள்ள இருந்து ஜீவன் நதிதான் புறப்படும் அப்பா. எங்க வாயின் வார்த்தைகள் மூலம், எங்களுடைய தொடுதல் மூலம் அப்பா, நாங்கள் அணிந்திருக்கிற எங்களுடைய ஆடைகள்ல இருந்து கூட, எங்களுடைய நிழல்ல இருந்து கூட உங்க மகிமை புறப்படுகிறதை, உங்க வல்லமை புறப்படுகிறதை நாங்கள் அப்பா உணர்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜீவனை உடையவர்கள். ரீபல ஹாஷல பிரஹே லீபலி ஷோரு ஹதுக்கலபா லேக்கல் மெஷ்ல பிரஹில் ரிக்கல் மஷ்ல பிரஹூதல கிரமீஹோலு ஹதுக்கலபா. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்குதுப்பா. எங்களை நீர் ராஜாவாய் மாற்றி இருக்கிறீர். இருக்கிற நாங்க எல்லாரும், கேட்கிற எல்லாரும், எல்லாரும் தலையிலையும் இங்க கிரீடத்தை வைத்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆளுகை செய்யும்படியாய் ஆளுகையை எங்களிடத்துல நீங்க கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எல்லா இயற்கையின் விதிகளை, பிரமாணத்தை முற்றிலுமாய் கேன்சல் பண்ண, அழித்து போட கூடிய இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நாள்ல இருந்து இத நாங்க இன்னும் ஆழமாய் அறிந்து உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உன்னதத்துல உங்க பக்கத்துல கிரீடம் அணிந்தவர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. சகலமும் உங்க காலுக்கு கீழே இருக்குதான். எல்லாம் எங்க காலுக்கு கீழே இருக்குப்பா. எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ மேற்கொள்ள எந்த சத்ருவுக்கும் அதிகாரம் கிடையாதுப்பா. நாங்க அதை பேசுறோம். எங்க மேல, எங்க குடும்பங்கள் மேல ஜீவனின் ஆவியின் பிரமாணம் மாத்திரமே செயல்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, நீங்க எங்க கூட முழுவதுமாய் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களோடு நீங்க ஒன்றரை கலந்திருக்கிறதை நாங்க ஃபீல் பண்றோம். வெளிச்சமாய் நாங்க இருக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. முற்றிலுமாய் ஆவியானவர் எங்களை நீர் நிரப்பிக் கொண்டே இருக்கிற வெளிச்சமாய் நாங்கள் மாறுகிறத பார்க்கிறோம். அப்பா, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே லைட்டா நாங்க மாறுறோம். அக்கினியாய் நாங்கள் மாறுகிறோம். அப்பா, டிவைன் லைஃப் எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் எங்க இருதயங்களை நிரப்புகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. தேவன் எங்களோடு இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தாண்டவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா. இந்த எண்ணங்கள்ல நாங்க இன்னும் ரூட்டாக, நாங்க இன்னும் அறிந்து உணர தகப்பனே எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த எண்ணங்கள் கான்ஸ்டன்டா எங்களை விட்டு அப்புறப்பட்டு போகாதபடி எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே இங்க வந்த ஒவ்வொருவரையும் அப்பா, எங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்புல இருந்து நாங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்க பிளஸ் பண்றோம். எங்க குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரையும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். இவர்கள் பூமிக்கு வெளிச்சமாய், பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று சொல்லி மனதார ஆசீர்வதித்து நான் பிளஸ் பண்றேன். தகப்பன் அப்படியே ஆசீர்வதிக்கிறபடினால்
நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இருக்கா? அக்கா சொல்லுமா. ஒரு டெஸ்டிமோனி அக்கா. நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அக்காக்காக ஜெபிச்சோம்ல அக்கா. அந்த அக்கா வந்து இப்ப நல்லா இருக்காங்க அக்கா. காட்ஸ் கிரேஸ். அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டே மாறிடுச்சு அக்கா. கார்டியக் அரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அக்கா. அவரோட கிருபையினால. தேங்க்யூ அக்கா. அவங்க வந்து ஜஸ்ட் இப்போ அவங்க அந்த கார்டியக் அரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த புஷ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பேரெல்லாம் எனக்கு மறந்துருச்சு. சோ அந்த ஒரு பேனிக்ல இருக்காங்க அக்கா. அந்த அக்கா வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, நார்மலா இருக்காங்க. பிளஸ் டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த அந்த ப்ராப்ளம் வந்து லேக்ஸ்ல 1% அந்த மாதிரிதான் வரும் போல இருக்கு அக்கா. சோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் ரெக்கவரி பாக்குறேன். 1 இயர் ஆகும் ரெக்கவர் ஆகுறதுக்கு. பட் இவ்வளோ ஃபியூ 1 மந்த் ஆச்சுக்கா அந்த அக்கா அட்மிட் ஆகி. இவ்வளோ ஃபாஸ்ட் ரெக்கவரி வந்து பாக்குறோம் உங்ககிட்ட, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அன்னைக்கு ஜெபிச்ச அந்த விஷயமே மாறிடுச்சுக்கா கர்த்தரோட கிருபையினால. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஜீசஸ் அக்கா. அக்கா தேங்க்யூ அக்கா. ஜெபிச்ச உங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ அக்கா. ஓகேம்மா. வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இருக்கா? வெளியரங்கமான அற்புதங்கள் நம்ம மூலமா தேவன் நிச்சயம் இந்த உலகத்துல நடப்பிக்க போகிறார். அதனாலதான் நம்ம எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ.